தினமொரு வசனம். யோவான் 5வது அதிகாரம் வசனம் 31 முதல் 34 வரை. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள். அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். பிறரிடமிருந்து நாம் எதையாவது எதிர்பார்க்கும் போது நாம் உண்மையில் நிற்பதற்கு சில இடையூறுகள் ஏற்படலாம். பிறருடைய தயவை நாம் மிக முக்கியமாக எண்ணி செயல்படும் போது அந்த தயவிற்காக மற்றவர்களின் மனநிலைக்கு ஏற்ப நம்மை வளைத்து நெளித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. யோவான் ஸ்நானனை கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். அவன் வனாந்தரத்தில் வாழ்ந்தான். யாருடைய பங்களா வீடும் வசதிகளும் அவனுக்கு தேவையாக இருக்கவில்லை. அவன் ஒட்டக மயிர் உடையை அணிந்திருந்தான். அவனுக்கு ராஜபோக உடைகளோ அலங்காரங்களோ தேவையாய் இருக்கவில்லை. அவன் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் உண்டு வாழ்ந்தான். அவனுக்கு பிறருடைய ருசிமிக்க உணவுகளின் மேல் எந்த விருப்பமும் இல்லை. அவன் இயற்கையோடு இசைந்து வாழ்ந்தான். எளிமையோடு இணைந்து வாழ்ந்தான். அவனை தேவன் வைத்த அந்த சூழ்நிலையில் முழுமையான திருப்தியுடையவனாக இருந்தான். எனவே எந்த மனிதர்களும் அவனுக்கு எதையும் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு யாரிடமும் எந்த சுய எதிர்பார்ப்பும் இல்லை. ஆகையால்தான் அவன் சிறியவர்களுக்கு முன்பாக மட்டுமின்றி ராஜாவுக்கு முன்பாகவும் உண்மைக்கு சாட்சியாக நின்றான். ஏரோது ராஜாவை பார்த்து நீ செய்தது சரியல்ல என்று சொல்லும் தைரியம் இருந்தது. பிறரிடமிருந்து நாம் சில உதவிகளை நன்மைகளை எதிர்பார்க்கும் போது சில வேளை உண்மையை விட்டு விலக நேரிடுகிறது. வாழ்க்கை சூழ்நிலைகளில் சில மனித உறவுகளும் உதவிகளும் தயவுகளும் தேவைப்படவே செய்யும். ஆயினும் அவைகள் நம்முடைய அதிக எதிர்பார்ப்பாக மாறி பிறருக்காக வளைந்து போக நம்மை ஏவிவிடக் கூடாது. ஏனென்றால் தேவன் நம்மிடம் விரும்புவதோ உண்மையை மட்டுமே. இந்நாட்களில் ஜனங்களின் பாராட்டுகள், பண உதவிகள், ஆதரவுகள் மிக மிக முக்கியம் என்ற எண்ணத்துடன் தேவ ஊழியர்கள் செயல்படுவதால் அங்கே உண்மையும் உத்தமமும் இல்லை. அவர்களால் வேதம் உரைக்கின்றபடியே சத்தியத்தை பேச இயலவில்லை. ஏனென்றால் சத்தியத்தை சரியாக போதித்தால் அங்கே ஜனங்களின் தவறுகளையும் குற்றங்களையும் சுட்டி காட்டும் தேவை ஏற்படும். ஆனால் ஜனங்களுக்கு அவைகள் பிரியமானவை அல்ல. எனவே தேவ ஊழியர்கள் ஜனங்களை பிரியப்படுத்தும் விதமாக செயல்பட்டு தேவனுக்கு பிரியமற்றவர்களாக போக நேரிடுகிறது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.